இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி தொக்கும் ப்ரொக்கோலி அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து தக்காளி தொக்குக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் தாளிக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி ப்ரொக்கோலி அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கு ப்ரொக்கோலி நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் போட்டு ரெண்டுத்துக்கும் தாளிப்பு போட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் தக்காளி தொக்குக்கு. இதுக்கு கடுகு, சோம்பு போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் பொட்டேட்டோ போட்டிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால ஸ்பீடாக செஞ்சு முடிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பொட்டேட்டோவை. இந்த எண்ணெயிலே தண்ணி ஊற்றிலாம் பண்ண வேணாம். இப்போ இது நல்லா வெந்து வரும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டாச்சு. நல்லா தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இதில் ப்ரொக்கோலி போட்டோம். ரெண்டுத்துக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வேகணும், குழஞ்சி வரணும். இதில் ஏன் தண்ணி ஊற்ற வேணான்னா, இந்த ப்ரொக்கோலிலே தண்ணி விடும். இப்போ இதிலே வந்து நல்லா வெந்து வரும். இப்போது நம்ம மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க வெங்காயம் மட்டும் முதல்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, வெங்காயத்தாள். இதெல்லாம் முதல்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நல்லா தக்காளி குழஞ்சி வரணும். அப்புறமா நம்ம மிளகாத்தூள் போடலாம். இதில் வெறும் மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தாள் போட்டாச்சு. இது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சுன்னா போதும். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. இது பாருங்கள் நம்ம தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தக்காளி வந்து மேஷ் ஆகணும். இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து என் வீட்டுக்கார் வந்து தனியாக கட்ட வேணாம், கிளறி கட்டுற சொல்லிட்டாரு. அதனால் இதுலேயே கொஞ்சம் சாப்பாடு போட்டு கிளறிடலாம். இப்போது நம்ம ஃப்ரையும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சிம்மிலே வச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அதனால் ஸ்லோவிலே வச்சுருக்கலாம். இது நம்ம சாப்பாடு கிளறிடலாம். கிளறிட்டேன். அப்புறம் ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. என்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். மிதோக்கு இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு எக்ஸாமு, ஆனுவல் எக்ஸாமு, ஃபஸ்ட் எக்ஸாம் கலரிங்னால. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.